அந்த குடின்னு சொல்லி கூட மலை கோவில் போவோம்ல, அந்த இடத்துக்கு கீழ முந்திரி பழம் தோட்டம் இருக்குல்ல, அங்க தான் நாங்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லாட்டி இடையில ஒரு 2 வருஷம் கூட இருக்கலாம். பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனது. எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த குடின்னு சொல்லி கூட மலை கோவில் போவோம்ல, அந்த இடத்துக்கு கீழே முந்திரி பழம் தோட்டம் இருக்குல்ல, அங்க தான் நாங்க போறோம். நாங்க இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அரைக்காய் அரை பழம் அந்த மாதிரி சீசன்ல போயிருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. வீட்டுக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு வரணும். பேக் வேற உள்ள வச்சுட்டு நான் வெளியே லாக் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. ஓகே, அதனால டைம் இப்போ ஒரு 3:30 இருக்கும். குளிச்சு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலைங்க. எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க. சரி வாங்க முந்திரி தோட்டம் பார்க்க போகலாம். பாப்பாவுக்கு பொட்டு வச்சு விட்டது வேர்வையில் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. குளிக்கவே வேணாம், இங்கே இருக்கிற வெயிலே குளிச்சு விட்டுறது. நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற ஆரஸ்வதி மரக்காடு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே வந்து அதிகமாக நாங்கள் ஆரஸ்வதி இலையெல்லாம் காஞ்சு கீழே உதிர்ந்துருக்கோம் இல்லைங்க, அதை வந்து கூட்டி குமிச்சு ஒரு சாக்கில் அள்ளிட்டு வந்து இங்கே வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதனால் இங்கே வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப மழை காலம் வந்தது அப்படின்னா காளான் சூப்பராக இருக்கும். அதுவும் புளிச்சக்கீரையோடு சேர்த்து சமைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடமெல்லாம் நான் காளான் பறித்த இடம்தான். இதுக்கு முன்னாடி போன வருஷம் காளான் எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன்னா என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லைங்க. கவர்மெண்ட்லேருந்து நிறைய செடி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சின்ன சின்ன கண்டாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. எப்போ தோண்டி பதிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ரைஸ் மில் ஒன்று புதுசாக வந்திருக்குங்க. ரொம்ப சீக்கிரமாகவே பில்டிங் வசத்திட்டாங்க. இதை வந்து ரொம்ப நாளாக காமிக்கணும்னு இருந்தேன். இந்த சைடு போகும்போது வரும்போது வேறு ஏதாவது ஒரு யோசனையில் மறந்துடுவேன். இன்றைக்கி தான் காமிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சி. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நெல்லெல்லாம் அவிச்சு காய வச்சதுக்கப்புறம் அரைக்க கொண்டுட்டு போவாங்கள்ல, அந்த மிஷினோடையே வீட்டுக்கு பக்கத்துலலாம் வருவாங்க. அது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வரனால எக்ஸ்ட்ரா ரேட் வாங்கலாம். இது செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே தான் கொண்டுட்டு வந்து அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பாதி காடு அழிஞ்சிருச்சுங்க. என்ன பண்ணுறது, ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்னா இன்னொன்று கெட்டது நடந்தால் தான் முடியும் போல். இந்த சைடு அந்த ரைஸ் மில்லேருந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பாதி மரம், இங்கெல்லாம் ஃபுல்லாக நிழலாக இருட்டாக இருந்தது. இப்போ இவ்வளோ வெளிச்சமாக பாதி மரத்தை கட் பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டுருக்கோம்ல, அங்கே தெரியுது பாருங்கள், அந்த மலை தான் ஹுடி மலை கோவில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து கீழே மாமங்கலம்னு சொல்லி ஒரு அம்மன் சாமி இருக்காங்க. அதே மாதிரி மலைக்கு மேலேயுமே ஒரு சின்ன உருவம் கலசம் மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்த காமிச்சதை விட இப்போ ரொம்பவே மாறிடுச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்து எப்போதுமே பொங்கல் முடிஞ்சு ஒரு 15 நாள் அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நிறைய கடை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்துமே நிறைய பேர் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு 2-3 ஏக்கர் கூட சொல்லலாங்க. சூப்பராக இருக்குது தோட்டம். பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அந்த மலைக்கோவில் கீழே இருக்கிற இடத்துல இருக்கோம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி உட்கார்றதுக்கு சேர் மாதிரி எந்த வசதியுமே இல்லை. இப்போ வந்து இதுக்கு இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் வரையே கட்டி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குங்க. இந்த இடம் வந்து ஹிம்ராவுடின்னு சொல்லி மலை கோவில். அந்த இடம் முன்னாடி இருந்ததை விட இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எப்போதுமே நம்மளால சொல்கிறது கேட்காது. இது வந்து காடு மாதிரி இடம் தானங்க. அதனால இந்த இடத்துல அம்மன் சாமி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து காவல் தெய்வமாக சொல்லுவாங்க. நான் காமிக்கிறேன். முன்னாடி வந்து இந்த இடத்துல அந்த மாமங்கலம்னு சொல்லி ஒரு அம்மன் சாமி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இந்த கோவில் மட்டும்தான் கீழே இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சேரெல்லாம் போட்டு மேலே பாறையாக இருக்குல்ல, இதுதான் பாதையே. பாறை மேலே ஏறி தான் நம்ம மேலே போகணும். போன வருஷம் இந்த மாதிரி பொங்கல் டைமில் யாரோ ஒரு பொண்ணு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நான் போன வருஷம் வரலை. ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம், அப்போ தான் இது நடந்தது. இங்கே வந்து காவல் தெய்வமாக அதிகமாக இருக்கிறது இந்த மண் குதிரை வச்சு குதிரைங்க தாங்க இருப்பாங்க.
ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் காவல் தெய்வமாக இருக்கிறவங்கள ஐயனார், கருப்பசாமின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி பேரே இல்லைங்க. காளின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி அம்மன் சாமி, அதுவும் தனியாக இருக்கிறதா. ஒவ்வொரு ஊருக்குமே இருக்கிற காவல் தெய்வத்தோட பேர் நம்ம ஊரில் மாதிரி தனித்தனியாக எதுவும் இங்கே இல்லை. இங்கே பாருங்க முந்திரி. தேஜுவா நல்ல சிவப்பு கலரா இருக்கிறது பாரு. அங்க பாரு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா. ஏய் மோஞ்சி கூட செடி போனி பட்டி கொரி வேணும். சை கூட செடி போனி खाली फ्रूट्स का हां. तेजमा तोट्ट पारे सेटा जदी नरम थाई सै கூட तुलिबो बुझिलो. साफ तो कर. எனக்கு ஏதாவது ஒரு பழத்துல இருந்து முந்திரியோட பார்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு மேல கொஞ்சம் காஞ்சதா இருக்குமா? வாங்க அங்கிட்டு போலாம். இதோ நிறைய இருக்கு. தேஜு அப்படி வேணாம், இங்க வா. போதும் போதும் போதும். நல்லா பழுத்தது. சாப்பிடு. தேஜுமா சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கிட்டு வா. முதல்ல நல்லா கடிச்சு சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா சாப்பிட முடியும். இதானே காஞ்சது. இது வந்து காய வச்சு உடைப்பாங்களோ? இங்கிட்டு வா. இப்படி நான் ஒன்று சாப்பிடுறேன். டெம்ட் ஆகுது எனக்கு. தேஜுவுக்கு இந்த டேஸ்டே பிடிக்கல தானே? இல்லாட்டி சாப்பிட்ருப்பா. என்கிட்ட கொடுத்துட்டா பாரு கடிச்சதும். எது சாப்பிடு, கையில் வச்சிருக்குது. ପକୁଡ଼ି ଆମ୍ବ ମିଳିବ ନା? ଚୁର କରିବା ଆମ୍ବ ଚୁର କରିବୁ ପାଟି କରି ହେଲ ଦିଟା ଆଉ ଭଣଦା ଘର ଅଛି। மாங்காய் திருடலான்னு இரு மாங்காய் திருடலான்னு சொல்கிறேன். என் பிள்ளை சொல்கிறா மாங்காய் திருடினா போலீஸ் வருமா. சூப்பராக இருக்கு. பழம் பறிக்கலாங்களா? ஆனால் கீழே வந்து அந்த முந்திரி கொட்டை மாதிரி விதையா விழுந்திருக்குல்ல, அதை மட்டும் எடுக்கக்கூடாதுங்களா? ஒன்று எடுத்துகிட்டு போகலாமா வீட்டுக்கு? ଦି ତିନିଟା କାତ୍ର ମଞ୍ଜି ରଖିଛୁ ନା ଦେନା? இது என்ன பண்ணணும்? சுடணுமா? காஞ்சு போச்சு, அதை எடுத்துக்கிட்டு அது காஜு சாப்பிடுவோம் தானே, அதுதான். ஆமா, இது வந்து ஓடு. இது உள்ள இருந்து உடைக்கணும், காய வச்சு சுட்டு. அப்புறம் இது ஒன்னே ஒன்று எடுத்துட்டு போகலாம். இன்னும் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லடி இவங்க இருக்காங்க தானே. சரி ஆமா ஆமா பாம்பு பார்க்கலாம். இந்த தோட்டத்துக்காரங்களுமே உள்ளே இருந்து வந்தாங்க. அவங்களில் சில பேருக்கு என் ஹஸ்பண்டை தெரிஞ்சிருக்கும் போல். அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, வீடியோ எடுக்கிறீங்களா, உள்ளே நல்லாயிருக்கும் அங்கே போய் பாருங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரீங்க, முன்னாடியே வந்திருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிவப்பு கலரை விட மஞ்சள் கலர் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நிறைய வந்து பக்கத்தில் நம்மளுக்கு எட்டுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டாங்க. மேலே தான் அதிகமாக இருந்தது. எங்கேயாவது அதிகமாக இருக்கிற இடத்துல பறிக்கலாம். பாப்பா வந்து ஒரு பழம் கூட சாப்பிடலைங்க. அவகிட்ட கேட்குறதுக்கு இனிப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை. சில பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஊருக்கு வரலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் சில பேர் வந்து வீட்டில் டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 4 மாதத்தப்போ தான் இங்கே வந்தேன், சரிங்களா. ஆதார் கார்டு வந்து என்னோடது தமிழ் லாங்குவேஜில் இருந்தனால அந்த மாதமாக இருக்கும் போதெல்லாம் பணம் கிடைக்கும்ல, அதுவுமே எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா ஒடியா லாங்குவேஜில் மாற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாப்பா பிறந்து ஒரு 3-4 மாதம் அப்போ தான் நாங்கள் சரியாகவே மாற்றினோம். அதனால் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாமே என்னோடது ஒடியா லாங்குவேஜில் இருக்குங்க. அதனால் நான் இங்கே தான் ஓட்டு போட முடியும்.
போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் அந்த மார்ச் மாதத்தில் போட்டேன். இங்கே வந்து இப்போ வரைக்கும் இன்னும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அடுத்த மாதம் தான் நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறனால நம்ம ஊரில் இருக்கிற கட்சி எதுக்குமே ஓட்டு போட முடியாது. இங்கே வந்து பிஜேபி அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு 2-3 கட்சிங்க இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியாதுங்க, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இருக்குல்ல இது? ஆமாம் தேஜான். இது வந்து நம்ம சுட்டுட்டோம்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுக்கலாம், அவ்வளோதாங்க. அது காஜு வசிப்போம். தமிழில் சொல்லுவாங்க முந்திரி, ஒடியால சொல்லுவாங்க காஜு. சூப்பர். டயபெட்டிஸ் செக் பண்ணா அப்புறம் வேணான்னு இதுக்கு சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் ஒரு நாள் என்ன டயபெட்டிஸ் செக் பண்ண போறோம்ல. எனக்கு வந்து காபி குடி. அப்பா அது என்ன பிரியாணி சொல்லு? என்ன பிரியாணி நீ சாப்பிடுற? சிக்கன் பிரியாணி. தேஜுக்கு நாய் பிரியாணி. நாய் எனக்கு மண்டை பிரியாணி. சரி வா போலாம். ஹைட்டா இருக்கு. போதுமா இன்னமும் வேணும்? போதும், இன்னும் வேணுமா? இன்னும் வேணும். போதும். பறிச்சுக்கு போ. சாக்கிங் வரச்சிக்கு எல்லோ கலர் நல்ல டேஸ்டா இருக்குதானே? நல்லா பழுத்தது. கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ள இருக்கும், ஏதாவது வரும், பயமா இருக்கு. அப்புறம் எதுக்கு சுத்துற? பயமே இல்லாம தான் சுத்துற நீ. அவ்வளோதாங்க, வேணுங்கிற அளவு பறிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று 3 மணிக்கு மேலே போனனால ஏதோ இப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சது. இல்லை அப்படின்னா தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருந்தது தான் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.